Hello first year students, how are you? எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. So we plan to take the orientation program to you. இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், காலேஜ் ஸ்டடீஸ்னால் என்ன, எப்படி இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நம்ம திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூயன்ட் காலேஜ் கள்ளக்குறிச்சி, அதில் வந்து நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஹவ் கிவன் த கிளாஸஸ் டு ஆல் த ஃபஸ்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் காலேஜ். நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய 7 மேஜருடைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு ஆஸ் அ இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக நான் இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. First I welcome you all to our திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூயன்ட் காலேஜ் கள்ளக்குறிச்சி. நம்ம காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய டிகிரியை உங்களுடைய டிகிரியை முடிக்கிறதுக்கு நம்ம காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டியூரிங் திஸ் பேண்டமிக் பீரியட், இந்த COVID-19 பீரியடில் எப்படியோ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வந்து எல்லோரும் ஜாயின் ஆகிட்டீங்க. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் யூ. அண்ட் அடுத்தது ஒரு கொஸ்டின் வரும், எப்படி காலேஜ் ஸ்டடீஸ்னால் எப்படி, ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து காலேஜ் ஸ்டடீஸ்க்கு வந்தவங்களுக்கு இது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இட் இஸ் குவைட் ஈஸி while compare with the ஸ்கூல் ஸ்டடீஸ். காலேஜ் ஸ்டடீஸில் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் in the schools you have a heavy syllabus for the English paper. நிறைய வந்து உங்களுக்கு கிராமர் ஐட்டம்ஸ் நிறையா இருந்திருக்கும், தென் நான் டீட்டெயில் ஸ்டோரிஸ் இருந்திருக்கும், போயட்ரி, ப்ரோஸ், தென் சப்ளிமெண்டரி ரீடர்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு போர்ஷன் இருந்திருக்கும். தென் யூ ஹாவ் பிக் கொஸ்டின் பேட்டர்ன், பேப்பர் 1, பேப்பர் 2, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹெவி சிலபஸ் இருந்துச்சு. பட் நம்ம காலேஜ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும், நம்ம திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வெரி நாலேஜபிள் அண்ட் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாகவும் நல்ல நாலேஜபிளான ஒரு சிலபஸாகவும் நம்ம யூனிவர்சிட்டியோட சிலபஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ இங்கிலீஷ் எப்படி இருக்கும், காலேஜில் இருக்க இங்கிலீஷ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன். அதை நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஸ்கூலில் படித்த இங்கிலீஷை விட எப்படி இதை ரெடியூஸ் பண்ணுறது சவுண்டு, ஸ்கூலில் படித்த இங்கிலீஷை விட காலேஜோட இங்கிலீஷு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடக்கூடிய அளவுக்கு அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த COVID-19 பீரியடில் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஓகே, எல்லா டிகிரியோட ஹெச்ஓடிஸும் வந்து உங்களுக்கு வந்து குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. அதில் எல்லாத்துலேயுமே லாங்குவேஜ் டீச்சர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அதில் வந்து ஒரு லிங்க் அனுப்புவோம் உங்களுக்கு, ஐதர் இன் கூகுள் மீட்டு ஆர் ஜூம். என்னோட இங்கிலீஷ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கூகுள் மீட்டில் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன், உங்கள் ஹெச்ஓடிஸுக்கும் அனுப்புவேன், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் நான் அதை அனுப்பி விட்டுறேன். அதை டச் பண்ணி நீங்கள் மீட்டிங் லிங்க்கில் ஜாயின் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கூகுள் மீட் லிங்க்கை, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில். ஆர் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ஸ் இருக்கும், அதில் ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் மீட்டு ஜூம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதுலேயே கிளாஸஸ் கவனிச்சிக்கலாம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பை இப்போ யூஸ்ஃபுல்லான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து டிகிரிக்கு படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஸோ கூகுள் மீட் ஆப்பு ஒருவேளை அதில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் நீங்கள் இந்த கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகி நீங்கள் கிளாஸ்க்குள்ளார என்டர் ஆக முடியும்.
ஓகே. அப்புறம் எந்த டைம் நாங்கள் இப்போ ஈவினிங் 5 to 6 ஆர் ஈவினிங் 3 to 4 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா 2:55 நான் லிங்க்கில் வந்து ரெடியாக இருப்பேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீ வந்து லிங்க்கை பார்த்துட்டு நீ 2 வந்து ஓப்பன் ஆனேன்னு வச்சுக்கோ. 3 to 4 கிளாஸ்க்கு 2 ஓப்பன் ஆகிட்டாக்கா லிங்க் ஓப்பன் ஆகல, எங்களுக்கு கிளாஸ் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எந்த டைம் கொடுக்குறோமோ அதுக்கு 5 minutesக்கு முன்னாடி இருந்தே அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து டச் ஆனவுடனே நான் அட்மிட் கொடுத்து உங்களையே உள்ளே கூப்பிடுவேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ எல்லா ஃபஸ்ட் இயர்ஸ்க்கும் சேர்த்து கிளாஸ் எடுக்கிறதுனால லிமிட்டட் சீட்ஸ் தான் கூகுள் மீட்டோ ஜூமோ வந்து அக்செப்ட் பண்ணும். அதாவது ஒரு 150 பேர் என்னோட கூகுள் மீட்டில் அக்செப்ட் ஆகுறீங்க, அவ்வளோதான் அக்செப்ட் ஆகும். பட் தோ த ஸ்ட்ரென்த் இஸ் ஹெவி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸு மொபைல் ஃபெசிலிட்டி இல்லாததுனாலையும் நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனாலையும் கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஜாயின் ஆகிறாங்க, ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய கிளாஸை நான் யூடியூப்லேயும் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அக்காமடேட் ஆகிறவங்க 150 பேருக்குள்ளே வந்தீங்கன்னா கூகுள் மீட்டில் அக்காமடேட் ஆகலாம். அப்படி ஆகலைனாக்க ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் எடுக்கிற கிளாஸை அப்படியே யூடியூபுக்கு நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன். அந்த லிங்கை உங்களுக்கு அதில் நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸை கொடுத்துக்குங்க. ஸோ இதுதான் ஆன்லைன் கிளாஸஸோட ப்ராசஸ்ஸு ஃபார் மை சப்ஜெக்ட். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்லைன் கிளாஸ்க்கு நான் பண்ணுற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ கூகுள் மீட் லிங்க்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அனுப்புகிற லிங்க்கில் அதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. தென் அதில் ஜாயின் ஆக முடியாதவங்க, அதாவது 150 பேருக்கு மேலே போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட் இயரே இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 பேர் நியரிங் வருவாங்க, 200-250 நியரிங் வருவாங்க. ஸோ அதில் வந்து லிங்க் கிடச்சி நெட்டு லைன் கிடச்சி வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் 100 பேருக்குள்ளே தான் வராங்க. இது 150 பேரே நம்மளுக்கு சீட்ஸ் அக்காமடேட் ஆகும். அப்படி ஆகலைனாலும் கவலைப்பட வேண்டாம். நான் யூடியூப்பில் என்னுடைய கிளாஸஸை நான் அப்லோட் பண்ணி விடுறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியும் தெரியலையா, என்னுடைய லைனுக்கு வாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் என்னங்கிற உங்களுக்கு டீட்டெயிலாக மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆஸ் அ இங்கிலீஷ் டீச்சர் ஐ வில் டேக் த கிளாஸ் ஒன்லி இன் இங்கிலீஷில் தான் எடுக்கணும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் எடுக்கணும். இந்த காலேஜ் ஸ்டடீஸில் ஹையர் எஜுகேஷன் வந்துட்டீங்க, அதனால் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் எடுக்கணும். பட் 99% of the students coming from the government schools and from the rural area. அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே எடுத்தால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு உடனே ஒரு பயம் வரும், உங்களுக்கு ஒரு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ ஐ வில் டேக் த கிளாஸஸ் பைலிங்குவல். ஓகே, 2 தமிழ்லேயும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஐ வில் கிவ் யூ த ஜிஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எந்த எஸ்ஸே எடுக்க போகிறேன், அதனுடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வெரி சிம்பிள் இங்கிலீஷில் சிம்பிள் லாங்குவேஜில் நான் உங்களுக்கு அதைய இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் நம்ம மேக்ஸிமம் யூடியூப் கிளாஸஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜிஸ்ட் கொடுத்துருவேன், தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ பைலிங்குவல் டீச்சிங் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கலந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட் இயர்ஸுங்கிறதுனால எடுக்கிறேன். ஸோ யூ டோன்ட் வெரி அபவுட் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் டிஸ்கிரிப்ஷன். சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான். பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், மற்ற மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு வந்து ஃபவுண்டேஷன் தமிழ் பேப்பர் ஒன்று இருக்கும், அப்புறம் ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று இருக்கும், ஒரு அலைடு பேப்பர் இருக்கும், 2 மேஜர் இருக்கும். டோட்டலி 5 பேப்பர்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ யூஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலி 5 பேப்பர்ஸ். அதில் ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷு, ஒரு அலைடு பேப்பர் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு அலைடு பேப்பர் இருக்கும், அப்புறம் ஒரு மேஜர் பேப்பர் இருக்கும், இன்னொரு மேஜர், 2 மேஜர், ஒரு அலைடு, ஒரு தமிழ் பேப்பர், ஒரு இங்கிலீஷ் பேப்பர். ஸோ இதுதான் உங்களுடைய சிலபஸ் பேப்பராக இருக்கும். ஓகே, அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய மேஜர் என்ன, அலைடு என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அண்ட் அக்கார்டிங் டு அவர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி கள்ளக்குறிச்சி, ஐ எம் ஹேண்டிலிங் த
ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் பேப்பர் டு ஆல் த ஃபஸ்ட் இயர்ஸ் இன் த ஆன்லைன் கிளாஸ். நம்ம வந்து மற்றவங்க மற்ற பேப்பர்ஸ்லாம் எடுக்கிறாங்க, பட் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் இங்கிலீஷை நான் தான் எடுக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் இயர்ஸ் இன் அவர் காலேஜ் வந்து பிஏ இங்கிலீஷ் இருக்காங்க, பிகாம் இருக்காங்க, பிஏ தமிழ் இருக்காங்க, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலி 7 மேஜர்ஸ் இன் அவர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூயன்ட் காலேஜ் கள்ளக்குறிச்சி. ஸோ இந்த 7 மேஜரோட ஃபஸ்ட் இயர் பேப்பரையும் நான் தான் உங்களுக்கு ஒரே டைமில் எல்லாரையும் கேதர் பண்ணி எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வில் சென்ட் மை recorded class in the YouTube to you, so you don't bother about it, and ஈஸியாக முடிச்சிடலாம். பிகாஸ் we are very nearing to the examination. நவம்பர்லலாம் எக்ஸாமினேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹரிபரியாக கொஞ்சம் சீக்கிரமாக இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து லிங்க்கெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிறது என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் ஆகணும். ஸோ திஸ் இஸ் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் த ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ், அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ எப்படி இங்கிலீஷ்னால் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இருக்காமல் நான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். டோட்டலி யூ ஹாவ் ஒன்லி 5 யூனிட்ஸ், நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மேஜர் ஆகட்டும், அலைட் ஆகட்டும், மற்ற மேஜர் ஸ்டூடெண்ட்ஸும் ஆகட்டும், உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 யூனிட் தான் உங்களுக்கு சிலபஸ்ஸு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 5 யூனிட்ஸு. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ரோஸ் யூனிட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரோஸ். அதில் 4 ஒர்க் இருக்குது. 4 ஒர்க்: மை கிரேட்டஸ்ட் ஒலிம்பிக் ப்ரைஸ், ட்ரீ ஸ்பீக்ஸ், எ ஸ்னேக் இன் த கிராஸ், ஃபியூச்சராலஜி அப்படிங்கிற 4 ப்ரோஸ் இருக்குது. தட் இஸ் ஃபார் த யூனிட் 1. யூனிட் 2 பார்த்தீங்கன்னாக்கா போயட்ரியில் ரிவர் ஒன்ஸ், ஓ டு எ நைட்டிங்கேர்ள், ஓ கேப்டன் மை கேப்டன், பேப்பர் போட்ஸ் அப்படிங்கிற இந்த 4 போயட்ரி யூனிட் 2ல் இருக்குது. யூனிட் 3 பார்த்தீங்கன்னாக்கா 2 ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் 1 ஆக்ட் பிளே. ரெண்டு விஷயம், 2 மேட்ரு. யூனிட் 3ல் என்னது? ஷார்ட் ஸ்டோரிஸ் 2, 1 ஆக்ட் பிளே 1. இது வந்து யூனிட் 3. யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த யூனிட் 3ல ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எது அப்படின்னாக்கா எ டேஸ் வெயிட், லிட்டில் கேர்ள்ஸ், வைசர் தேன் மென் அப்படிங்கிற 2 ஷார்ட் ஸ்டோரிஸ். அடுத்தது ஒரு 1 ஆக்ட் பிளே இருக்குது, த பிஷப்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு 1 ஆக்ட் பிளே. மொத்தம் 3 ஐட்டம் இருக்குது யூனிட் 3ல. யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராமர் அண்ட் காம்போசிஷன். கிராமர் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப எலாபரேட்டான கிராமர் ஸ்கூலில் படித்த மாதிரி உங்களுக்கு கிடையாது. ஹியர் த கிராமர் இஸ் வெரி வெரி சிம்பிள். இட் இஸ் டேக்கன் பிளேஸ் ஒன்லி ஃபார் 15 மார்க்ஸ் ஐ திங்க். ஓகே, ஒன்லி ஃபார் 15 மார்க்குக்கு தான் கிராமர் செக்ஷன் ஏல வரும். அதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், எந்தெந்த வாரத்தில் எந்தெந்த வேர்ட்ஸ் போடணுங்கிற கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், அப்புறம் வெக்காபுலரி, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ஸ்லேயே. ஸோ அது மாதிரி ஒரு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அது. தென் அப்ரிவியேஷன் பிஎஸ்சியோட அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறதோட அப்ரிவியேஷன் என்னது? பிஎஸ்சி. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதோட அப்ரிவியேஷன் என்னது? பிஏ. அதை சொல்லக்கூடிய அந்த மாதிரி அப்ரிவியேஷன் இஸ் 1 பார்ட். அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அது 1. அப்புறம் 5th ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ். இதில் வந்து எது அப்படின்னாக்கா கிரியேட்டிவ் ரைட்டிங். ஒரு டாபிக் கொடுத்து ஒன்றவே கிரியேட்டிவாக ஒரு இதை எழுத சொல்லுது, ஹின்ஸ் டெவலப்பிங்னு சொல்கிற மாதிரி. கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு டாபிக் கொடுத்து, இப்போ ஒரு ரோட்டில் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துட்டு அதை வச்சு ஒரு ரிப்போர்ட் எழுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. தட் இஸ் கிரியேட்டிவ் ரைட்டிங். நீ அதை பார்த்ததை அப்படியே கிரியேட்டிவாக அப்படியே எழுதணும் அதில். ஸோ தட் இஸ் இட். அடுத்தது காலேஜ் கிராமர் எதுனாக்கா ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், வேர்ப்ஸ், இந்த 3 தான். அடுத்தது லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் லெட்டர் எப்படி போடணும் ஒரு ஜாப்க்கு, அப்ளிகேஷன் லெட்டர் ஃபார் எனிதிங் எல்ஸ், ஒரு லெட்டர் ரைட்டிங் தட்ஸ் ஆல். ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பீங்க லெட்டர் ரைட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அது வந்து 5 மார்க்ஸ் லெட்டர் ரைட்டிங்க்கு. தென் ரைட்டிங் ஏ ரெஸ்யூம். ஒரு வேலைக்கு போகிறதுக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் எ ரெஸ்யூம். அந்த ரெஸ்யூம் என்ன, எப்படி எழுதணும், அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதன்படி எப்படி ரெஸ்யூம் எழுதணும். ஸோ திஸ் இஸ் டேக்கன் பிளேஸ். ஸோ யூனிட் 4ல் கிராமர் அண்ட் காம்போசிஷன், கொஞ்சம் கிராமர் கொஞ்சம் காம்போசிஷனில் லெட்டர் ரைட்டிங்கும் ரைட்டிங் ஏ ரெஸ்யூமும் இருக்குது. இந்த லெட்டர் ரைட்டிங் அண்ட் ரைட்டிங் ஏ ரெஸ்யூமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக்ஷன் பியில் வந்து ஒரு 10 மார்க்ஸ்க்கு வந்துடும்.
ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னாக்கா ஹவு டு மேக் கம்யூனிகேஷன் வித் ஈச் அதர், தொடர்பு கொள்ளும் முறை. அதாவது எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசணும், கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அது எது அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிசனிங் கான்வர்சேஷன். நான் இப்போ பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அப்போ அக்ரீயிங் அண்ட் டிஸ்அக்ரீயிங், ஒத்துக்கிறது ஒத்துக்காதது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கம்யூனிகேஷன் பேசணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் இஸ் சீக்கிங் அண்ட் கிவிங் பர்மிஷன், அனுமதி கேட்கவும் அனுமதி கொடுக்கவும் எந்தெந்த வார்த்தையை போட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிறது அடுத்த பார்ட்டு. அப்புறம் கிரீட்டிங்ஸ். இப்போ கிரீட்டிங்ஸ், உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு கிரீட்டிங் பண்ணு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணுவேன், விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு போடுவேன். அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன நீ போடுவ. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து உன்னைய அதுக்கு உண்டான வார்த்தைகளை போட்டு எப்படி பேசுவேன்னு கேட்கறது கூடியது தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் 5th யூனிட். ஓகே, அப்புறம் இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப் டு அதர்ஸ். இப்போ நான் எப்படி பேசும்போது ஐ எம் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நான் ஆரம்பித்தேன் இல்லையா. ஸோ என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசக்கூடியது இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப் டு அதர்ஸ். நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதே மாதிரி உங்களோட இன்ட்ரடக்ஷனை நீங்கள் கொடுங்கன்னு நான் சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு நான் இந்த ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் முடித்தேன், நான் இந்த ஸ்கூலில் இப்படி படித்து இவ்வளோ மார்க் வாங்கினேன், நான் இந்த ஸ்டேட் லெவலில் இவ்வளோ மார்க் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியது உன்னோட இன்ட்ரடக்ஷனை நீ எனக்கு கொடுக்கறது. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப் டு others. So இதுதான் நம்மளுடைய syllabus. So totally you have only 5 units. The first one is prose, second one is poetry, third one is short stories and one act play, then the fourth one is grammar and composition, and the fifth one is communication skill. So this is the syllabus for you. அண்ட் அமங் தீஸ் சிலபஸ் இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து 200 மார்க்ஸ்க்கு ஸ்கூல்ஸில் படிச்சிருந்துருப்பீங்க. அதில் 150 சம்திங் இஸ் ரிட்டன் பேப்பர் அண்ட் சம் 50 என்னமோ வந்து இன்டர்னல்ஸ் போட்டிருந்துருப்பாங்க. இங்கே நம்ம காலேஜில் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ்க்கு 75 மார்க்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து ரிட்டன் பேப்பர் எழுத போகிறீங்க. மிச்சம் 25 மார்க்ஸ் வில் பி கிவன் பை அஸ், இன்டர்னல் மார்க்ஸாக நாங்கள் கொடுக்கறது. அந்த 25 மார்க்ஸ்க்கு ஒரு அசைன்மெண்ட்டு, ஒரு டெஸ்ட்டு, தென் அட்டண்டன்ஸுக்கு 5 மார்க்கு, அசைன்மெண்ட்டுக்கு 5 மார்க்கு, தென் டெஸ்ட்டுக்கு ஒரு 15 மார்க்ஸ். இது வந்து 3 அசைன்மெண்ட்டு, 3 டெஸ்ட்டு, ஜென்ரலாக அட்டண்டன்ஸு 5 மார்க்ஸ். ஓகே, டெஸ்ட் 3, அசைன்மெண்ட் 3 நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸஸ்லேயே அதை நான் சொல்லுவேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அதன் மூலிமா நீங்கள் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் 25 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 25 யூ ஹாவ் டு கெட் அட்லீஸ்ட் 11. நீங்கள் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் சரியாக பண்ணினீங்க அப்படின்னாக்கா இன்டர்னல் மார்க்ஸில் பாஸ் மார்க் வந்து அபவ் 10, 11 மார்க்ஸாவது வாங்கணும். ஓகே, தியரி பேப்பரில் 75க்கு 30 மார்க்ஸ் வந்து பாஸ் மார்க். ஸோ அதில் 30 + 10 40 மார்க்ஸ் இஸ் த பாஸ் மார்க் இன் அவர் காலேஜ் ஸ்டடீஸ். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒன்லி 30 மார்க்ஸ்க்கு ரிட்டன் பேப்பர் நீங்கள் எழுதுறீங்க. While compared with the school studies, it is very easy to get pass in the English paper and it will not be taken for percentage. இது எடுத்துக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் நல்லா படிங்க, நல்லா அட்டன் பண்ணுங்க. பட் ஜஸ்ட் பாஸ் வாங்கினாவே இதுக்கு போதுமானது. ஏன்னா பர்சன்டேஜுக்கு இந்த மார்க்ஸ் எடுத்துக்கப்படாததுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ you have to write for only 75 marks. And the 75 marks 30 marks is the pass marks. So you don't worry about it. Among the 5 units you just fulla thorough ஒரு 3 units நல்லா thorough இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க you automatically get pass mark in English paper. அண்ட் இது கொஞ்சம் நீங்கள் வந்து இது ரொம்ப ஈஸி தான். பட் ஸ்டூடெண்ட்ஸ் காட் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் இங்கிலீஷ் பேப்பர் பிகாஸ் ஆஃப் திஸ் their lethargic way of learning. ரொம்ப ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக காலேஜ் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதால் பசங்க வந்து இதில் நிறைய ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்னஸாக இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க டெஃபினெட்லி யூ வில் பாஸ் இன் த இங்கிலீஷ் பேப்பர். ஓகே, ஸோ
so far you can understand what are all the procedures taken place in the higher education in the college level. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், சிலபஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம காலேஜோட நம்ம யூனிவர்சிட்டியோட சிலபஸ் என்ன, எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் அப்ரோச் பண்ணணும், எப்படிலாம் படித்தா எப்படி பாஸ் பண்ணலாம், எப்படி சிலபஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம படிச்சுக்கலாம், what are all the syllabus, very simple syllabus prescribed for you by the university, and how to how you can get the classes in bilingual method, Tamil English ரெண்டுலையுமே நான் எடுக்கிறதுக்கு we are ready, and what are all the papers prescribed for the majors அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இப்போ சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி கொஞ்சம் கூட பயந்துக்காமல் கவலைப்படாமல் உங்களோட இங்கிலீஷ் பேப்பரை நீங்கள் ஈஸியாக படித்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ அண்ட் ஐ வில் கைட் யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுனாலும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்கள் குரூப்பில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே தேங்க்யூ பை ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் வித் த ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரோஸ் ஒர்க். Thank you one and all.